ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். திரை 29. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அவர்கள் நாட்கள் அமைதியாக சென்று கொண்டிருக்க ஒரு வாரம் அலுவலகத்திற்கு விடுமுறை எடுத்திருந்த பாவை அன்று வேலைக்கு கிளம்பினாள். நான் உன்னை ஆஃபீஸில் கூட்டிட்டு போய் விடுறேன் என்று அவளுக்கு முன் தயாராகி அதியன் காத்திருக்க, தேவையில்லை, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் என்றிருந்தால் பாவை. என் பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அதியன் கூறவும், இப்போ யாருக்கு நிரூபிக்க நீங்க இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க என்றிருந்தால் எரிச்சலோடு பாவை. யாருக்கும் நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீதான் இதை நாடக கல்யாணமா பார்க்குற. ஆனா நான் அப்படி இல்லை. நிஜமாதான் நான் உன் கூட மனசார வாழுறேன். இயல்பா எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தானே இது. என் கூட வர உனக்கு என்ன பிரச்சனை என்றான் அதியன். இதில் கோபமாக பதிலேதும் பேசாமல் பாவை முன்னே செல்ல அவளை பின்தொடர்ந்து சென்றவன் பார்க்கிங்கில் மலரவன் இருப்பதைக் கண்டு தன் காரை நோக்கி நகர்ந்தான். பாவை புன்னகை முகமாக சென்று, குட் மார்னிங்ண்ணா என்று மலரவனிடம் கூறவும், குட் மார்னிங் பாவை, ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சா என்றான் மலரவன். ஆமாண்ணா, ஒரு வாரம் லீவு போட்டாச்சு, இனி போய்தானே ஆகணும் என்று பாவை கூறவும் அதியன் தன் காரை வெளியில் எடுத்து நிறுத்தவும் சரியாக இருந்தது. அதை பார்த்தவாறே, இப்பவும் நீ 2 வீலர்ல தான் போகணுமா? ஏன் சார் உன்னை கூட்டிட்டு போக மாட்டாராமா என்று சிறு எரிச்சல் குரலில் மலரவன் கேட்டிருக்க, இல்லைண்ணா, நான் கார்ல தான் போறேன், அவர் தான் என்னை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போறாரு என்றவள், ஓகேண்ணா பாய், எனக்கு டைம் ஆகுது என்று விட்டு அதியனின் காரில் ஏறி அமர்ந்தாள். அவளை ஒரு கள்ள புன்னகையோடு பார்த்தபடியே அதியன் காரை செலுத்த அவனின் புன்னகையை கண்டு கொண்டிருந்த பாவையின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. இப்படியே இவர்கள் நாட்கள் பெரிதாக எந்த மாற்றமும் இல்லாமல் சென்றது. பாவை எவ்வளவுதான் அதியனிடம் இருந்து தள்ளி நிற்க முயன்றாலும் அதற்கு அவன் அனுமதிப்பதில்லை. அதியனின் அவ்வப்போதான சீண்டலும் பாவையின் சிடுசிடுப்புமாக அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. தன் மனதில் 1000 ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அவளின் மனதிற்கு மதிப்பு கொடுத்து சற்று தள்ளியே நின்றான் அதியன். அவளோடான சந்தோஷ வாழ்வை எண்ணி மனம் ஏங்கினாலும் விருப்பம் இல்லாத அவளை வற்புறுத்த அதியன் விரும்பவில்லை. பாவையிடம் இருந்து விலகி இருப்பதை விட அவளோடு சேர்ந்து இருப்பதே போதும் என்பது போலான முடிவுக்கு வந்திருந்தான் அதியன். ஆனால் அவனையும் மீறி சில நேரங்களில் பாவையை நெருங்கி விடுவதையும் அதியனால் தடுக்க முடியவில்லை. தினமும் இரவில் அவளை அணைத்து கொண்டு உறங்குவதை தன் வழக்கமாக்கி கொண்டிருந்தான் அதியன். முதல் நாள் கவனிக்க தவறி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் அதியன் இதை வேண்டுமென்றே செய்வதை கண்டு கொண்டிருந்த பாவை அவனிடம் இருந்து எவ்வளவுதான் விலகி இருக்க முயன்றாலும் நள்ளிரவிலாவது அவளை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்துவிட்டே உறங்குவான் அதியன். எத்தனையோ முயன்று பார்த்தும் இதை தடுக்க முடியாமல் போகவே பாவையும் அப்படியே விட்டுவிட்டாள். பல நாட்களாக யாருமற்ற தனிமையில் தவித்து கொண்டிருந்தவளுக்கு இப்படி அதியனின் கை வளைவிற்குள் உறங்குவது ஏதோ ஒரு வகையிலான பாதுகாப்பை மனதளவில் உணர செய்ததுமே இதற்கு ஒரு காரணம் என்றே சொல்லலாம். சில நேரங்களில் பாவை சமையல் அறையில் நின்றிருக்கும் போது சட்டென வந்து பின்னால் இருந்து அணைத்து அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தபடி சில நொடிகள் நின்றுவிட்டு விலகி சென்று விடுவான் அதியன். எப்போதாவது ஒரு முறை இப்படி அணைத்து நிற்கும் நேரங்களில் அவளிடமிருந்து விலகுவதற்கு முன் அழுத்தமாக பாவையின் கன்னத்தில் முத்தமிட்டு சென்று இருப்பான் அதியன். இதையெல்லாம் ஆரம்பத்தில் கோபமானாலும் பாவைக்கு நாள் ஆக ஆக அவன் மன புரிந்தது. இதன் விளைவாக பெரிதாக தன் கோபத்தையோ மறுப்பையோ அவனிடம் வெளிப்படுத்துவதில்லை பாவை. ஓரளவுக்கு மேல் அதியன் எல்லை மீறுவது இல்லை என அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அன்றும் அப்படியே பாவை குளித்துவிட்டு நேராக சமையலறைக்கு வர அங்கு தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே வந்த அதியன் அவள் மேல் தெரியாமல் மோதி நின்றான். அதில் இருவரும் சாரி என்று விட்டு நகர பாவையின் மேலிருந்து வந்த சந்தூர் சோப்பின் மனம் அவனை மயக்கியது.
அன்றுபோல் இன்று கை கட்டி தள்ளி நிற்க முடியாமல் தடுமாறியவன் சட்டென அவளை இழுத்து அணைத்து சுவரில் சாய்த்து பாவையின் இதழை சிறை செய்திருந்தான். இதற்கு முன்பு போலான லேசான இதழ் தீண்டல் எல்லாம் இல்லை, ஆழ்ந்த இதழொற்றல். இனி என்னால் உன்னிடம் இருந்து விலகி இருக்கவே முடியாது என அவளுக்கு உணர்த்தும்படியான இதழொற்றல். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் முதலில் திகைத்து அதியனாக விலகி விடுவான் என நினைத்து காத்திருந்து அப்படி ஒன்று நடக்காததில் பாவையே அவனை விலக்க முயன்று தோற்று கண்ணீரோடு நின்றிருந்தாள் பாவை. வெகு நேரத்திற்கு பின் தன் இதழ் உணர்ந்த அவளின் கண்ணீரில் அதியன் சட்டென அவளிடம் இருந்து விலகி பாவையின் முகம் பார்க்கவும் அவனை வேகமாக பிடித்து தள்ளிவிட்டிருந்தாள் பாவை. சித்து, ஹே என்னாச்சு, ஏன் அழற என அதியன் அவளின் முகத்தை தன் கைகளில் தாங்கி கேட்கவும் அவன் கைகளை கோபமாக தட்டி விட்டிருந்தவள், ஏன்னு உங்களுக்கு தெரியாதா, எத்தனை முறை சொல்றேன் என் பக்கத்துல வராதீங்கன்னு, திரும்ப திரும்ப ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க, உன்கிட்ட நடந்துக்காம வேற யார்கிட்ட நடந்துக்க சொல்ற என்று அதியன் கேட்கவும், அது உங்க விருப்பம், நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் நடந்துக்கோங்க, ஆனா என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க என்று அழுத்தமாக கூறினாள் பாவை. அவளை நிதானமாக பார்த்தவன், நிஜமா சொல்லு, வேற யார்கிட்ட நான் எப்படி நடந்துகிட்டாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா என்றான் அதியன். அதில் பதில் சொல்ல முடியாமல் தன் முகத்தை திருப்பி கொண்டவள், ஏன் என்ன இப்படி உயிரோட கொல்றீங்க, இதுக்குதான் திரும்ப வந்தீங்களா என்று பாவை கேட்கவும், இதுக்காக மட்டும் இல்ல, ஆனா இதுக்காகவும் தான் என்றான் அழுத்தமான குரலில் அதியன். அதை கேட்டு அவனை முறைத்தவள், இப்படி சொல்ல உங்களுக்கு வெட்கமா இல்ல என்று கேட்கவும், எனக்கு என்னடி வெட்கம், அதுவும் உன்கிட்ட, என்ன எல்லா ஆசைகளையும் தேவைகளையும் நான் உன்கிட்ட தான் சொல்லவும் கேட்கவும் முடியும், நீயும் அப்படித்தான், இதுல வெட்கப்பட என்ன இருக்கு என்றான் அதியன். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் பாவை அங்கிருந்து வேகமாக நகர அவளை பிடித்து மீண்டும் சுவரில் சாய்த்து நிறுத்தி இருந்தான் அதியன். அதில் எங்கே மீண்டும் அதே போல் நடந்து கொள்வானோ என்ற பதட்டத்தோடு அதியனின் முகத்தை பாவை பார்த்திருக்க, ஏண்டி இப்படி பாக்குற, ஏன் நான் உன்னை என்ன செஞ்சிட போறேன், இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே விலகி இருக்கலாம்னு நினைக்கிற, உனக்கு எப்படியோ, ஆனா என்னால சத்தியமா முடியல சித்து, உன்னை பக்கத்திலே வச்சுட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கவோ விலகி இருக்கவோ என்னால முடியல என்றான் அதியன். போதும் உங்க நடிப்பு, இதையெல்லாம் நம்ப வேற ஆளை பாருங்க, இன்னும் இதையெல்லாம் நம்பி நான் ஏமாறுவேன்னு நினைக்கிறீங்களா என்றாள் பாவை. அவனை விலக்கிவிட்டு செல்ல முயல அதற்கு வாய்ப்பளிக்காமல் அவளை தன் கை வளைவிற்குள் நிறுத்தி இருந்தவன், நம்பிதான் பாரேண்டி, என்ன குறைஞ்சு போக போகுது என்றான் அதியன். அவ்வளவு நேரம் இருந்த பொறுமை காணாமல் போக, எனக்கு நம்பிக்கை வரல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை வைக்க முடியல, பயமா இருக்கு, மறுபடியும் ஏமாத்திடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு, திரும்ப ஏமாத்திட்டு போயிடுவீங்களோன்னு மனசு கிடந்து தவிக்குது, இதில் எங்க இருந்து நம்பிக்கை வரும், எப்படி நம்ப முடியும் என்று படபடத்தாள் பாவை. அவள் பேசியதை கேட்டு சில நொடிகள் அசைவற்று நின்று விட்டான் அதியன். பின் ஆழ்ந்த ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டபடி அவளை பார்த்தவன், இத பத்தி நாம முன்னையே பேசி இருக்கணும், சரிவா, உட்கார்ந்து பேசுவோம் என அவளின் கையை பிடித்து சோஃபாவை நோக்கி அதியன் அழைத்து செல்ல அவன் கையை வேகமாக தட்டிவிட்டாள் பாவை. வாமா, உட்கார்ந்து பேசுவோம், எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே கஷ்டப்படுத்திக்க போற, இன்னைக்கு இத பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் வா என மீண்டும் அவளை அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான் அதியன். அப்போதும் பாவை முகத்தை திருப்பி கொண்டு அமர்ந்திருக்க அவளின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டவன், நீ ஏன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கல சித்து, நீ ஃபோன் செய்வ, என்கிட்ட சண்டை போடுவ, ஏன் இப்படி செஞ்சன்னு கேட்பேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் என்றான் அதியன். அதற்கு சில நிமிடங்கள் பதிலேதும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள் பாவை. இப்பவாவது பேசு சித்து என்று அவளின் முகத்தை பற்றி தன் பக்கம் திருப்பினான் அதியன். அதில் கோபமாக அவனை பார்த்தவள், பேசி மட்டும் என்னவாக போகுது, கேட்டு ஏதாவது மாறப்போகுதா என்ன, எதுவும் இல்லையே என்றாள் பாவை. இல்ல, நீ கேட்டிருக்கணும், நிச்சயம் எல்லாம் மாறியிருக்கும், நாம இத்தனை நாள் இப்படி மனசுக்குள்ளேயே வச்சு மறுகாம இருந்திருக்கலாம், நம்ம வாழ்க்கை மாறி இருக்கும் என்றவன் தன் அன்றைய மனநிலையை அவளுக்கு விளக்கத் தொடங்கினான் அதியன். ரொம்ப சின்ன வயதிலேயே குடும்ப பொறுப்பு, தொழில், என்னை நம்பி 4 பேர், அவங்களின் பொறுப்புன்னு எடுத்துக்க வேண்டிய கட்டாயம், இதில் என் படிப்பையும் நான் விட விரும்பல, இப்படி என்னை சுற்றி சில வளையங்களை வச்சுட்டு தொடர்ந்து ஓடிட்டே இருந்தேனா, ஆனா அந்த வயதுல நான் சந்தித்த முதல் விஷயம் அலட்சியம்,
சின்ன பையன்தானே, என்ன செஞ்சிட போறான்னு நினைச்சு எல்லாரும் என்ன ஒரு விதமா நடத்தினாங்க. அப்போ சின்ன பையனாவே இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு முதலாளின்னு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு. அதுக்காக நான் கடினமா மாறினேன். என் வயசுக்கே உரிய எந்த ஒரு சந்தோஷமும் அன்னைக்கு எனக்கு கிடைக்கல. என்ன சுற்றி எல்லாமே இருந்தது. ஆனா எனக்கு இல்ல. அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னியே, உன்னை எனக்கு புரியாதுன்னு. எனக்கும் புரியும் சித்து. ஒரு வயசு வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ராஜா போல வளர்ந்தவன் தான் நான். ஆனா திடீர்னு மொத்த பொறுப்பும் என் மேலன்னு வந்த பிறகு எல்லாமே மாறி போச்சு. என்னை சுற்றி இருந்த கூட்டம் நிஜம்னு நம்பினேன். நட்புன்னு என்னை சுத்தி இருந்த யாரும் எனக்கு உண்மையா இல்லைன்னு தெரிய வந்தப்போ அப்படி ஒரு ஏமாற்றம். நீயே சொல்லு, நம் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சமும் ஒளிவு மறைவு இல்லாம நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நண்பர்கள் கிட்ட தானே. அவங்களும் நமக்கு உண்மையா இல்லைன்னு தெரிய வந்தா எப்படி இருக்கும்? அந்த நொடியில் இருந்து பணத்துக்காக என்னை சுற்றும் யாருமே எனக்கு வேண்டாம்னு எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு தள்ளி நின்னேன். அதுக்கு பிறகு எனக்கு யாரையும் நம்ப தோணல. இப்படியே காலம் போக என் கடமை, என் தொழில் இது மட்டும்தான் என் உலகமா இருந்தது. திடீர்னு ஒருத்தர் என்னை நெருங்கி வராங்கன்னா அது எதுக்கு? என் பணத்திற்காகவா? இல்லை என்னால் அவங்களுக்கு ஏதாவது காரியமாகணுமா? இப்படித்தான் நான் யோசிச்சு பழகி இருந்தேன். அதுவரைக்கும் என் கூட பழகின எல்லாரும் அப்படித்தான் இருந்தாங்க. இந்த நிலையில தான் உங்க அப்பா பெண் கொடுத்து பெண் எடுப்பது பத்தி பேசினார். என் நிலையில் இருந்து யோசிச்சு பாரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் இப்படி ஒரு நிபந்தனை போடும்போது நான் எப்படி யோசிப்பேன்? அதனால உங்க அப்பாவையும் நான் தப்பா தான் நினைச்சேன். அதுக்கும் மேல நீ என் மேல காண்பித்த அதீத ஆர்வம் இதுவும் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது என்று அதியன் சொல்லவும் பாவையின் முகம் வேதனையை தத்தெடுத்தது. இன்னைக்கு எனக்கு புரியுது பாவை. ஆனா அன்னைக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ என் மனநிலை இதுதான். அது எப்படி திடீர்னு முடிவானா? கல்யாணம் இது. அப்புறமும் எப்படி இப்படி ஒரு ஆர்வம்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த கோணத்திலேயே உன்னை பார்த்ததிலேயே முழுக்க நீ செய்யும் எல்லாமே எனக்கு தப்பாதான் தெரிஞ்சது. அப்போ குடும்பமா சேர்ந்து என்ன பணத்துக்காக நீங்க ஏமாத்த நினைக்கிறத நினைச்சுதான் பதிலுக்கு உங்களை ஏமாத்த நானும் முடிவெடுத்தேன். ஆனா நிஜமா சொல்றேன் சித்து, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னதான். அதுக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு என்றவனை அதுவரை தலையை குனிந்து அமர்ந்திருந்தவள் விழிகளை உயர்த்தி பார்த்தாள். துளியும் அவள் விழிகளில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை கண்டவன் ஒரு கசந்த புன்னகையோடு, நான் சொன்னா உன்னால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுதான் நிஜம். என் லண்டன் ப்ரோக்ராம் 3 மாசமா தான் இருந்தது. ஆனா கல்யாணம் முடிவான பிறகு அதை 1 வருஷமா தான் மாத்தினேன். உன் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியல. உன்னை பிரிஞ்சு போன பிறகுதான் உன் பார்வை, பேச்சு, நெருக்கம் இதெல்லாம் எனக்குள்ளேயே எப்படியான விளைவுகளை உருவாக்கி இருக்குன்னு புரிஞ்சது. மனைவிங்கிற உரிமையோடு நானும் பார்க்க தொடங்கி இருக்கேன்னு புரிஞ்சதும் என்னால அங்கே இருக்கவே முடியல. என் வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு எப்போ திரும்ப இங்க வருவோம்னு உன்னை பார்ப்போம்னு தான் நான் அங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே நல்லா யோசிச்சு பாரு. நீயா எனக்கு கூப்பிட்ட தருணங்களை தவிர நானா உன்னை கூப்பிட்டது எல்லாமே வீடியோ கால். எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவ்வளவு ஆசை. ஆனா அத்தனை வருஷம் என் கட்டுப்பாட்டை எல்லாம் மீறி சட்டுன்னு என்னால என் மனசை அப்படி வெளிப்படுத்த முடியல. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்போ இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லலாம்னு நான் காத்திருந்தேன். இதற்கு இடையில எனக்கு அங்க சில பிரச்சனை. புதுசா ஒரு நாட்டுல நாம தொழில் தொடங்கும் போது அங்க ஏகப்பட்ட சவால்களை நாம சந்திக்க வேண்டி இருக்கும். இதுல நான் முழுசா நம்பி பொறுப்பை கொடுத்திருந்த ஒருத்தன் அங்க இருக்கும் சில ஆட்களோட சேர்ந்து என்னை ஏமாத்த வேற முயற்சி செஞ்சான். இது தெரிஞ்சு அவனை விலக்கிட்டு நானே முன்ன நின்று எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போதுதான் உங்க அப்பா பத்திய செய்தி எனக்கு கிடைச்சது. அந்த நேரம்தான் நான் என்றவன் சிறு இடைவெளி கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் என்றான் அதியன். அதில் அவ்வளவு நேரமும் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்த பாவை சிறு திடுக்கிடலோடு திரும்பி அவனை பார்த்திருந்தாள். ஆமா, என்கிட்ட பிரச்சனை செஞ்ச ஏஜென்ட் ஆள் வச்சு என்ன அடிச்சிட்டான். அதுவும் நான் எதிர்பாராத நேரத்துல பின்னாடி இருந்து தாக்கிட்டாங்க. நல்ல வேளை உடனே நான் சுதாரிச்சு எதிர்த்து போராடினதுனால இன்னைக்கு இங்க முழுசா நிக்கிறேன் என்றவனை இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று பதட்டத்தோடு தடுத்து இருந்தாள் பாவை. அதற்கு சிறு புன்னகையை பதிலாக கொடுத்தவன், அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் பிராக்சர் ஆயிடுச்சு எனவும் வேகமாக அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து அதியன் கால்களை தடவி, இந்த காலா இப்போ எப்படி இருக்கு என்று பதறினாள் பாவை. இப்போ இல்ல சித்து,
இது நடந்து 3 வருஷம் ஆகுது. எனக்கு இப்போ பூரணமா குணமாயிடுச்சு என்றவனை பாவை நம்பாமல் பார்க்க, வேணும்னா சொல்லு, உன்னை தூக்கி சுத்துறேன், அப்போ நம்புவியா என்று எழுந்தான் அதியன். விளையாடாதீங்க. அன்னிக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவங்க கூட எதுவும் சொல்லலையே என்றாள் பாவை. யாருக்கும் நான் எதுவும் சொல்லல. அப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால தான் யாராலையும் என்ன ரீச் பண்ண முடியல. உங்க அப்பா பத்தின விஷயம் கேள்விப்பட்ட பிறகு அவர் நிபந்தனைக்கான காரணம் எனக்கு புரிந்தது. அவர் இழப்பை எண்ணி நான் வருந்தியதை விட நீ தனியா இங்க என்ன செய்கிறியோ, எவ்வளவு சிரமப்படுறியோன்னு தான் என் மனசு முழுக்க கவலை இருந்தது என அதியன் கூறவும் சட்டென கண் கலங்கி விட்டாள் பாவை. அன்றைய அவளின் நிலை இப்போது கண்முன் பாவைக்கு நிழல் ஆடியது. இப்படி ஒரு நேரத்தில் உன் கூட பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியலையேன்னு நினைச்சு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றவன், நீயே சொல்லு சித்து, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் அங்க இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்ன ஏதோ ஒரு கோபத்துல நான் வக்கீல் கிட்ட கொடுத்துட்டு போன விஷயங்களை பத்தி யோசிக்க கூட எனக்கு நேரம் இருக்குமா? நிஜத்தை சொன்னா இது என் நினைவிலேயே இல்லை என்றிருந்தான் அதியன். எனக்கு மட்டும் ஞாபகம் இருந்திருந்தா எப்பவோ அவரை இதை செய்ய விடாம தடுத்து இருப்பேன். அவரும் நான் கொடுத்த பொறுப்பை செஞ்சே பழகினதுனால நேரா வந்து பேசிட்டாரு. இதுல என் வருத்தமே, உங்கள யாரோ ஒருத்தர் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டிருந்தா கூட என் மனசு ஓரளவு சமாதானமாகி இருக்கும். ஆனா ஏன் இப்படி செஞ்சேன்னு யாருமே கேட்கல. இவன் இப்படித்தான் செஞ்சிருப்பான்னு நீங்களே ஒரு திடமான முடிவுக்கு வந்தீங்க. அதுக்கு என் லெட்டரும் வீடியோவும் தான் காரணம்னு எனக்கும் புரியுது. யாரா இருந்தாலும் அப்படித்தான் யோசிப்பாங்க. ஆனா என்னை சேர்ந்தவங்க என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்னு எனக்கு தோணும் தானே. அது இயல்பு தானே. அந்த கோபத்துல தான் நான் உங்க அண்ணன் கிட்ட பேசி இருந்தேன். ஆனா யாழினியும் நீயும் கண்டிப்பா என்கிட்ட இத பத்தி பேசுவீங்கன்னு காத்திருந்து காத்திருந்து அந்த காத்திருப்பே உங்க மேல எனக்கு கோபமா மாறுச்சு. எப்போதான் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதுன்னு பார்க்கலாம்னு நானும் வீம்பா இருந்தேன். இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் கேட்கல என்றான் வருத்தத்தோடான குரலில் அதியன். அதில் இத்தனை நாட்களாக அவள் பக்கம் இருந்து மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தவள் முதன் முறையாக அதியன் சொன்னதையெல்லாம் மனதில் வைத்து அவன் பக்கம் இருந்தும் யோசித்து பார்க்கும்போது அவசரப்பட்டு அதியன் நிச்சயம் தவறு செய்திருப்பான் என நினைத்து விட்டது புரிந்தது. அதில் சரி விடுங்க, நானும் கேட்டு இருக்கணும் தான், சாரி என்றாள் பாவை. நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் சித்து, என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். மன்னிப்பு கேட்கணும்னா நான் தான் கேட்கணும். இப்படியே நாம இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. நாம இத மறந்துடலாம் என்றான் அதியன். அதற்கு பாவையும் சரி என தலையசைக்க, அதன் பின்பு அவர்களின் வாழ்க்கை அழகான பல சின்ன தருணங்களோடு நகரத் தொடங்கியது. தினமும் காலை மாலை பாவையை அலுவலகம் அழைத்து செல்வதை தன் வழக்கமாக்கி கொண்டிருந்தான் அதியன். இது பாவைக்கு பிடித்திருந்தது என்றும் சொல்லலாம். தனக்கென பார்த்து செய்ய ஒருவன், தனக்கானவன் என்ற உரிமை உணர்வு அதியன் மேல் பாவைக்கு மெல்ல வர தொடங்கியிருந்தது. அதேபோல் அலுவலக நேரத்தில் சிறு இடைவெளி கிடைத்தாலும் கிளம்பி வந்து பாவையை அருகில் உள்ள ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு மதிய உணவிற்காக அழைத்து சென்று விடுவான் அதியன். இதையெல்லாம் கண்டு அலுவலகத்தில் இருப்பவர்கள் பாவையை கேலி செய்து வம்பு இழுத்தாலும் அதையெல்லாம் சிறு வெட்கத்தோடு ரசித்துக் கொண்டிருந்தாள் பாவை. முன்பு போல் தயக்கமோ விலகலோ இல்லாமல் பாவையால் இயல்பாக அதியனோடு பழக முடிந்தது. மலரவனும் இவர்களை கவனித்துக் கொண்டேதான் இருந்தான். சமீபமாக பாவையின் முகத்தில் இருக்கும் சந்தோஷமும் பூரிப்பும் அவனுக்கு மன நிறைவை தர அதியனின் மேல் இருந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. எல்லாம் சரியாகவே சென்றாலும் அவர்களின் உறவில் பெரிதாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருந்தது. அன்றைய பாவையின் பேச்சை கேட்டிருந்தவனுக்கு மேலும் அவளை சிரமப்படுத்த விருப்பம் இல்லை. அன்றைய அவளின் கண்ணீரும் பேச்சும் அந்த அளவிற்கு அதியனை அசைத்து பார்த்திருந்தது. அவளாக விரும்பி தன்னிடம் வரவேண்டும் என்று எண்ணி காத்திருந்தான் அதியன். பாவையும் தானாக விரும்பி செல்ல முயலாமல் தவித்து தயங்கி தடுமாறிக் கொண்டிருந்தாள். அப்போதிருந்த தடைகள் எதுவும் இப்போது அவளுக்கு இல்லை. ஆனால் ஏனோ தானே இதை முன்னெடுக்க பாவைக்கு ஒரு தயக்கம். அதியனின் மனம் புரிந்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவளால், ஏன் முன்னே போல அவங்களா பக்கத்துல வந்தாதான் என்னவா, நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போறேன் என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள மட்டுமே முடிந்தது. அன்று அதியனுக்கு பிறந்த நாள். காலை முதலே குடும்பமாக கோவிலுக்கு சென்று நேரம் செலவழித்து மகிழ்ந்தனர். பல வருடங்கள் கழித்து அனைவரும் இணைந்திருக்கும் இந்த பிறந்த நாள் அதியனை மனம் நெகிழ செய்திருந்தது. சிறு வயதில் பிறந்த நாள் கொண்டாடியதோடு சரி, குடும்ப பொறுப்பு
அவன் கைக்கு வந்த பிறகு இதையெல்லாம் அதியன் கொண்டாடியதில்லை. இந்த வருடம் அவனுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டமிட முதலில் வேண்டாம் என மறுத்தாலும் பின் சம்மதித்து இருந்தான் அதியன். அன்று மாலை அதியனுக்காக ஒரு சிறு விருந்தை ஆதி ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தான். எதுக்குடா இதெல்லாம் என்று அதியன் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. எல்லாருக்கும் நீங்க செய்றீங்க இல்ல, உங்களுக்கு இப்போ நாங்க செய்றோம் என்று அவன் பிடிவாதமாக நிற்க அதை மறுக்க விரும்பாமல் அதியனும் சென்று கலந்து கொண்டான். அதியன், பாவை, மலரவன், யாழினி, அவர்களின் லட்டுக்குட்டி, சுதா, ஆதி, ஸ்ரீநிதி என்று வெகு நாட்களுக்கு பிறகு அனைவரும் இணைந்து குடும்பமாக கொண்டாடிய இந்த பிறந்த நாள் அதியனின் மனதில் நீங்காய் இடம் பிடித்து நிரந்தரமாக தங்கிவிட்டது. யாழினி காலையிலேயே அதியனுக்கு பிரேஸ்லெட்டை பரிசளித்திருந்தாள். இப்போது ஆதி விலையுயர்ந்த வாட்ச் ஒன்றை பரிசளிக்கவும் ஸ்ரீநிதி கூலஸை பரிசாக கொடுத்திருந்தாள். பல வருடங்களுக்கு பிறகான பிறந்த நாள் கொண்டாட்டம். கை நிறைய பரிசு என சந்தோஷமான மனநிலையோடு வீடு திரும்பியிருந்தான் அதியன். காலை முதல் யாராவது கூடவே இருக்க இருவருக்கும் தனிமையே கிடைக்கவில்லை. அதில் இப்போது கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, நீ எதுவும் கிஃப்ட் கொடுக்கலையே சித்து, ஐ எம் வெயிட்டிங் என்றான் கிசுகிசுப்பாக அதியன். கிஃப்டா? நான் எதுவும் வாங்கலையே, அதான் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தேனே என்றவளை அவன் நம்பாமல் பார்க்க, நிஜமா என்றால் அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு பாவை. அதில் அதியனின் முகம் வாடி போனது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு பிறந்தநாள் கொண்டாடி கை நிறைய பரிசும் கிடைத்திருந்தாலும் அவனின் மனம் பாவையிடம் இருந்து வரப்போகும் பரிசை எதிர்பார்த்தே காத்திருந்தது. ஆனால் இதோ இரவு வந்தும் அவள் எதுவுமே தராமல் போனதில், அவனாகவே சென்று கேட்டும் அவள் இல்லை என்று சொன்னதில் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் அதியன். அதன் பின் அவனுக்கு பெரிதாக எதிலும் ஆர்வம் இல்லாமல் போயிருந்தது. பல வருடங்களுக்கு பின் இப்படி குடும்பமாக வெளியே சென்று வந்தது, கொண்டாடியது எல்லாம் யாழினிக்கு சந்தோஷமாக இருக்க, அதை பற்றி அவள் பேசிக்கொண்டே இருக்க அதியனின் கவனம் அதில் பதியவே இல்லை. அதேபோல் அவனின் ஜாங்கிரி அதியனின் மடியில் உறங்கிக் கொண்டிருக்க அவளை அணைத்தபடி எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் அதியன். இத்தனைக்கும் என்று அதியன் அணிந்திருந்த 3 உடைகளும் அவனுக்காக பாவை தயார் செய்ததுதான். இன்று பாவை அணிந்திருந்த டிசைனர் சேலை அதியனின் அவளுக்கான பரிசு. இதையெல்லாம் மீறி மனம் அவளிடம் வேறு எதையோ எதிர்பார்த்தது. அதில் முகம் வாட அதியன் அமர்ந்திருக்க அவனையே கள்ள புன்னகையோடு பார்த்திருந்தாள் பாவை. காலை கோவிலுக்கு கிளம்பும் முன்பே தன் பரிசை பாவை கொடுக்க நினைத்திருக்க, சரியாக யாழினி அப்போது வந்து வாழ்த்து சொல்லி பரிசை கொடுத்திருக்க, அப்படியே பேசி முடித்து கோவிலுக்கு கிளம்பிவிட்டனர். இதில் அடுத்தடுத்து பாவைக்கு சரியான சந்தர்ப்பம் அமையாமலே போனது. அன்று குழந்தையின் பிறந்த நாளில் இவள் செய்திருந்த கேக்கை அவன் வியந்து பார்த்ததை கண்டிருந்த பாவைக்கு அதியனுக்கும் அதுபோல் ஒன்றை தயார் செய்திருந்தாள். சிறிய கேக் தான் என்றாலும் உள்ளே சிகப்பு நிற இதயத்தை ஆண் கை ஒன்றும் பெண் கை ஒன்றும் இணைத்து இரு பக்கம் பிடித்திருப்பது போலான ஜெல்லி கேக் ஒன்றை செய்திருந்தாள் பாவை. அதை இப்போது அவள் கொண்டு வந்து அவன் முன் வைக்க ஆச்சரியமாக அவளை பார்த்தவன், ஹே, இதென்ன சொல்லவே இல்ல என்றான் அதியன். சர்ப்ரைஸ்னா அப்படிதானா, சொல்லாம செய்யணும், ஆனா எங்களுக்கெல்லாம் இது நேத்தே தெரியும் என்றாள் யாழினி. அதில் மனம் நெகிழ பாவையை பார்த்தவன் கேக்கை வெட்டி முதலில் பாவைக்கும் அடுத்து யாழினிக்கும் ஊட்டிவிட்டு மலரவனுக்கு கையில் கொடுத்தான். அப்போதே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருந்ததால் கொஞ்சமாக கேக் எடுத்து கொண்டவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க குழந்தை விழித்து கொண்டது. பாவை தன்மேல் தூக்கி வைத்தபடி கேக்கை குழந்தைக்கு கொடுக்க அவளின் லட்டு குட்டியும் சப்பு கொட்டி சாப்பிட்டது. குழந்தையிடம் கொடுத்தால் முகமெல்லாம் பூசிக்கொள்வாள் என்றே தானே ஊட்டினாள் பாவை. ஆனால் பாவை இறுதி வாய் ஊட்டும் போது சட்டென அதை தன் கையில் பிடித்து இழுத்திருந்தாள் குழந்தை. அச்சோ, என்ன செஞ்சிருக்க லட்டு என்று பாவை அவளின் கையை துடைக்க முயல்வதற்குள் தன் கையில் இருந்ததை பாவையின் சேலையில் பூசி இருந்தாள். ஐயோ, என்ன செஞ்சிட்டா பார் என யாழினி குரல் கொடுக்க, ஒன்னும் இல்ல, தொடச்சா போயிடும் என்று வெள்ளை சேலையில் குழந்தை பூசியிருந்த கிரீமை பாவை துடைக்க முயல அவள் இடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டிருந்தான் அதியன். அதற்குள் யாழினி போட்டிருந்த சத்தத்திலும் அதியன் தூக்கி இருந்ததிலும் தன் கையை அதியனின் சட்டையிலும் வைத்து அழுத்தியிருந்தாள் குழந்தை. இதை கண்டு, இதுக்கு மேல இங்க இருந்தா உங்க ட்ரெஸ் எல்லாம் அவ்வளவுதான், நான் கிளம்புறேன், நீங்க உடனே தொடச்சிடுங்க என்று குழந்தையை வாங்கி கொண்டு சென்றாள் யாழினி. தண்ணி போட்டு தொடச்சாதான் கரையாகாம இருக்கும் என்று பாவை உள்ளே செல்ல அவர்களை வழி அனுப்பிவிட்டு கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே வந்தான் அதியன். குளியலறையில் ஷவரை திறந்துவிட்டு பாவை சுத்தம் செய்து கொண்டிருக்க
அதியனும் தன் சட்டையை சுத்தம் செய்ய அங்கு வந்தான். இருவருமே வெள்ளை உடையில் இருந்தனர். இருவருக்கும் இது ஸ்பெஷலான உடை. அதை பத்திரமாக பாதுகாக்க அவர்கள் முயன்று கொண்டிருக்க, தன்மேல் இருந்ததை சுத்தம் செய்து முடித்திருந்தவள் உள்ளே வந்த அதியனை பார்த்து, கொடுங்க, நான் சுத்தம் செய்றேன் என்றாள். அதில் அதியனும் தன் சட்டையை கலட்டி கொடுக்க, கண்ணும் கருத்தும் சுத்தம் செய்வதிலேயே பாவையின் கவனம் இருக்க, வெள்ளை சேலை முழுக்க நனைந்து தன் முன் நிற்பவளின் மேல் பதித்த அதியனின் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தது. ஈரம் சொட்ட நின்றிருந்தவளின் அழகை வெள்ளை சேலை வெளிச்சம் போட்டு அதியனின் கண்களுக்கு விருந்தாக்க, கிறக்கத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான் அதியன். அதே நேரம் அதியனின் சட்டையை சுத்தம் செய்து முடித்து பார்வையை உயர்த்தியவள் அப்போதே தன் மேலான அதியனின் பார்வையை உணர்ந்தாள். இதில் சட்டென பார்வை தலைத்து கொள்ள, மேல் சட்டை இல்லாமல் உடற்பயிற்சியின் பயனாக திரண்டிருந்த உடற்கட்டோடு அதியன் நின்றிருப்பது அப்போதே அவள் கவனத்தில் பதிந்தது. தன் முன் முதன்முறையாக இப்படி நிற்பவனின் மேல் பாவையின் பார்வையும் சிறு ஆர்வத்தோடு பதிய அவளை இழுத்து அணைத்து இருந்தான் அதியன். ஷவரில் இருந்து வந்து கொண்டிருந்த நீர் அந்த இரவை மேலும் குளுமையாக்கி கொண்டிருக்க, அதை வெப்பமாக்கும் முயற்சியில் இறங்கினான் அதியன். அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் சின்ன சின்ன முத்தமிட்டு மெல்ல முன்னேறி பாவையின் இதழை வந்து அடைந்திருக்க, அதியனின் வெற்று முதுகில் கை கொடுத்து தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டாள் பாவை. இதில் மேலும் அவளுள் ஆழ புதைந்தவனின் கரங்கள் பாவையின் சேலைக்கு விடுதலை கொடுக்க, எப்போது குளியலறையில் இருந்து படுக்கைக்கு இடம் மாறினார்கள் என இருவருக்குமே தெரியாது. 3 வருட இருவரின் காத்திருப்புக்கும் இங்கு முடிவு வர, மெல்ல தன்னை உணர்த்தி அவளை உணர முயன்று கொண்டிருந்தான் அதியன். முற்றிலும் தன்னிலை மறந்து மற்றவரை உணர்ந்து வாழ்க்கையின் மறைபொருளை உணர்ந்து நிறைவோடு விழி மூடினர். தன் மார்பில் சாய்ந்து விழி மூடி கிடந்தவளின் கூந்தலை ஒதுக்கி அதியன் முத்தமிட, சோர்வோடு விழிகளை உயர்த்தி பார்த்தவளின் முகம் அத்தனை நிறைவாக இருந்தது. அதையும் மீறி அவள் கண்களில் தெரிந்த நம்பிக்கையில் அன்று தன்னை நம்பாமல் பார்த்தவளின் நினைவு வர, இது இன்றில் முற்றிலும் காணாமல் போயிருந்ததை எண்ணி உண்டான மன நிறைவோடு மீண்டும் பாவையின் நெற்றியில் அதியன் முத்தமிட, பிறந்தநாள் பரிசு கேட்டீங்க இல்ல என்றாள் பாவை. அதான் கொடுத்துட்டியே என்று கள்ள புன்னகை சிந்தியவனின் மார்பில் வலிக்காமல் அடித்தவள் தலையணைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த பரிசை எடுத்து அவனிடம் நீட்டினாள் பாவை. அதை கேள்வியாக பார்த்தவாறே அதியன் வாங்கிக் கொள்ள, அழகான தங்கச் செயின் ஒன்று மிஸ்டர் பாவை என்ற டாலரோடு இருந்தது. அத்தனை அழகாக பார்த்து பார்த்து செதுக்கியது போல் இருந்த அந்த எழுத்துக்களை மெல்ல வருடினான் அதியன். பிடிச்சிருக்கா என ஆர்வமாக கேட்டவளை இழுத்து இதழ் ஒற்றியவன், நீயே போட்டுவிடு என தன் சம்மதத்தை சொல்ல, அவனுக்கு அதை அணிவித்தவள், எப்பவும் இதை நீங்க கலட்டக்கூடாது என்றாள். நான் ஏன் கலட்ட போறேன், இனி இதுதான் என் தாலி என்று அதை எடுத்து அதியன் தன் கண்களில் ஒற்றிக்கொள்ள, புன்னகையோடு அவனை பார்த்தவள் மனம் நெகிழ அதியனை அணைத்து கொண்டாள். 3 மாதம் கடந்திருந்தது. அத்தனை காதலும் சந்தோஷமாக அவர்கள் நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மலரவனுக்கும் அதியனுக்கும் இடையில் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை நிலவத் தொடங்கி இருந்தது. அதியனின் மேல் இருந்த சந்தேகம் மலரவனுக்கு குறைந்திருக்க, இருவரும் 1-2 வார்த்தை பேசத் தொடங்கி இருந்தனர். இது பாவை யாழினி இருவருக்குமே அத்தனை சந்தோஷத்தை கொடுத்தது. தன் ஒரே உறவான உடன் பிறந்தவனும் தன் உயிரானவனும் முறைத்து கொண்டு தள்ளி நிற்பது இருவருக்குமே அத்தனை வருத்தத்தை கொடுத்தது. அதே நிலை மாறியதே அவர்களுக்கு போதுமானதாக இருக்க, நிறைவாக வீரசேகரன் எதிர்பார்த்தது போல் ஒரே குடும்பமாக அன்பை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். இரு குடும்பத்தையும் லட்டு தன் மழலையினால் சந்தோஷமாக்கி கொண்டிருக்க, அதை இரட்டிப்பு ஆக்குவது போல் பாவை கருவுற்றாள். காலை எழுந்து வெளியில் வந்த பாவை தலை சுற்றுவது போல் இருக்க, தடுமாறி சுவரை பிடித்து நிற்கும் போதே அவளை வந்து தாங்கி இருந்தவன் கையோடு பாவையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட, அங்கு மருத்துவர் சொன்னதை கேட்டு ஆனந்த கூத்தாடி விட்டான் அதியன். பாவைக்கும் சந்தோஷம்தான் என்றாலும் அதியனின் சந்தோஷத்தைக் கண்டு மனம் நிறைந்தது. அப்போதே மருத்துவமனை ஊழியர்களுக்கு அவன் சார்பாக ஸ்வீட் ஆர்டர் செய்துவிட்டே வீட்டிற்கு கிளம்பினான் அதியன். அவர்கள் வீட்டிற்குள் வருவதற்குள் யாழினி இனிப்பு செய்து வைத்திருக்க, பாவைக்கு வாழ்த்து சொல்லி இனிப்பை கொடுத்து என அன்றைய நாள் ஆனந்தமாக கழிந்தது. அதோடு அந்த குடியிருப்பில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் பணத்தோடு இனிப்பையும் கொடுத்து அதியன் தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள, மனம் நெகிழ ஆனந்தம் தழும்ப
அதியனின் அமர்க்களத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் பாவை. தவறான புரிதல், கோபம், மனக்கசப்பு என அவர்களின் வாழ்வில் இருந்த மேகத்திரை விலகி காதல், சந்தோஷம், மன நிறைவு என்ற மூன்றாம் பிறை தெரிய தொடங்கியிருந்தது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கமெண்ட் மூலமாக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.